வணக்கம், நான் உங்க அனுஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன் சர்வீஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் மோர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சிட்டி இன் ரஷ்யா. ஆமா, நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி, தட் இஸ் ஓம் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பத்தி பேச போறோம். இங்க நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம்னா, ஒரு யூனிவர்சிட்டின்னு எடுத்தோம்னா அந்த யூனிவர்சிட்டி பத்தி, அந்த சிட்டி அது எங்க லொக்கேட்டடா இருக்கு, எப்படி ரீச் பண்ணலாங்க, அண்ட் இப்ப வரைக்கும் எத்தனை இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அங்க எஜுகேஷனல் குவாலிட்டி எப்படி, ஃபீஸ், பிகாஸ் பட்ஜெட் வரும், ரெகக்னிஷன், என்எம்சி ரெகக்னைஸ்டா. ஸோ இது எல்லாம் தான் யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸோட குவெரிஸா இருக்கும். அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். அதை தவிர உங்களுக்கு வேற எதுவும் குவெரிஸ் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு, பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோ இல்லை வேற எதுவும் கண்ட்ரி வச்சு கூட கன்ஃபியூஷன் இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி, இது 1920 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்னவா இருந்ததுன்னா, இனிஷியலா ஒரு வெட்டினரி காலேஜ் தான் இருந்தது. அப்புறம் உங்களுக்கு 1924 பாத்தீங்கன்னா அதுக்கு ஓம் ஸ்டேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட். அங்க ரஷ்யால எப்படி இருக்குன்னா, முதல்ல இன்ஸ்டிடியூட்டா இருக்கும், தென் இட் பிகம் அகாடமியா வரும், அதுக்கப்புறம் தென் காலேஜா வரும், அதுக்கப்புறம் தான் இது யூனிவர்சிட்டியா வரும். ஸோ அது மாதிரி பார்த்தோம்னா அந்த 1994 இதுக்கு மெடிக்கல் அகாடமி ஆச்சு. 2015 இருந்து இட் காட் அ ஸ்டேட்டஸ் ஆஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்டேட் யூனிவர்சிட்டி மட்டும் இருந்ததுன்னா அதுல வெறும் மெடிசன் மட்டும் இருக்காது, எல்லா அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். இப்போ ஒரு மேத்ஸோ பிசிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா மெடிக்கல் யூனிவர்சிட்டினா வெறும் மெடிசன் மட்டும் அங்க பர்டிகுலரா இருக்கும், அண்ட் இட் இஸ் அ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. சிட்டியை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கு. இட் இஸ் த 12th லார்ஜஸ்ட் சிட்டி. இது சைபீரியன் சைட்ல இருக்கும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா இது 3rd லார்ஜஸ்ட் சிட்டி இந்த சைபீரியன் ரீஜன். ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா அந்த இருக்க எல்லா பாப்புலேஷன் எல்லா கிட்ட எல்லாருமே இந்த யூனிவர்சிட்டிக்கு வருவாங்க. ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இங்க பெட்டரா தான் இருக்கும். டெம்பரேச்சரும் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்காது. இப்ப நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா -30 டிகிரி கூட போகும். இட் இஸ் நாட் தட் ஹார்ஷ். -17 டிகிரி வரைக்கும் தான் போகும். ரஷ்யால தட் இஸ் குவைட் நார்மல். அடுத்த சிட்டி நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்டா டெல்லி டு மாஸ்கோ டு ஓம்ஸ்கே இருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. அங்கிருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் அவே தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி. ஸோ கம்யூட்டேஷன் வைஸ் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பிள்ளைங்க மாஸ்கோல ட்ரெயின்லையும் போவாங்க. ரெகக்னிஷன், இட் இஸ் ஓல்டு யூனிவர்சிட்டி, இட் இஸ் என்எம்சி ரெகக்னைஸ்ட், WHO வேர்ல்டு வைட். எங்கனாலும் நீங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வேற எங்க கண்ட்ரில போய் உங்களுக்கு அந்தந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். மீடியம் ஆஃப் ஸ்டடின்னு பார்த்தோம்னா, ரொம்ப வருஷமா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. அண்ட் ப்ராப்பர் ஃபுல்லி இங்கிலீஷ் மீடியம் 2021 நமக்கு அந்த ப்ராப்பர் FMGL கைடன்ஸ் வந்த பிறகு ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி இட் இஸ் அ பைலிங்குவல் காலேஜ். பைலிங்குவல் காலேஜ்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும், அடுத்த 3 இயர்ஸ் ரஷ்யன் லாங்குவேஜ்ல இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் NMC கைட்லைன்ஸ் வர தென் தே ஹேவ் ஸ்டார்டட் திஸ். ரேங்கிங் அண்ட் குவாலிட்டி, ஸோ இட் இஸ் குட். 100 to 156 ஹோவர் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு தேதியில 146 இருக்கு. ஓவரால் ரேங்கிங் வேர்ல்டு வைட் இட் இஸ் சம்வேர் அரௌண்ட் 5400 ரேங்க் இருக்கு. நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு 7000 கீழே இருக்கிற வரைக்கும் இந்த ரஷ்யால நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ இது பெஸ்ட் யூனிவர்சிட்டியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதை விட பெட்டர் யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க எப்ப அப்ளை பண்றீங்களோ அதை பொறுத்து. ஏன்னா ரஷ்யால எப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல சீட் கிடைக்கும். சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக லோ பட்ஜெட், பெட்டர் குவாலிட்டி, ரொம்ப வருஷமா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போறத முதல்ல ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. அங்க சீட்டு முடிஞ்சிருச்சு, நீங்க அப்ளை பண்ணும்போது ஓம்ஸ்ல தான் இருக்கு ஆப்ஷன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் பாக்குறீங்கன்னா அந்த டைம் யூ கேன் கன்சிடர் திஸ் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் இஸ் கிளினிக்கல் எக்ஸ்போஷர். இட் இஸ் அ டீசன்ட். பொதுவாக ரஷ்யால பாத்தீங்கன்னா இவங்க இதுலேயே நிறைய அவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கு. அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டலுமே 35 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. வேற வேற ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி, ஆங்காலஜிக்கு தனியா இருக்கு, பீடியாட்ரிக். ஸோ அதனால எக்ஸ்போஷர் வைஸ் இட் இஸ் குட் அண்ட் டீசன்ட் எனஃப். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 650 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. ஒரு பேட்ச்லயுமே நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, ஆல்ரெடி பாஸ் அவுட்டும் ஆயிருக்காங்க. ஸோ இங்க அந்த ப்ராப்ளம் கிடையாது, வெறும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையான்னு. FMG பாசிங் ரேட்டும் இட் ஆல்வேஸ் ஹோவர்ஸ் பிட்வீன் 22 to 33% இடையில உங்களுக்கு இருக்கும் இந்த இதுல. இட் இஸ் அ டீசென்ட், நாட் எக்ஸ்ட்ராடினரி பர்சன்டேஜ். டியூஷன் ஃபீஸ், எஸ், அதுதான் மெயின் அட்ராக்ஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3,70,000 ரூபல் பர் இயர். அதாவது ஒரு
இதுல பார்த்தோம்னா 4,44,000 இன்னைக்கு ரேட்ல வருது ஃபீஸ், ரூபல் ரேட்டை பொறுத்து. அடுத்து பாத்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா நெருக்கி 27 லட்சத்துக்கிட்ட வருது. 26,60,64,000. அதை தவிர உங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் இயர்ல பயோமெட்ரிக் இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் பொதுவாகவே கொஞ்சம் லைட்டா ஜாஸ்தியா இருக்கும். அடுத்த வருஷமே வருஷம் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணுவீங்க. போயிட்டு வர்ற செலவு இருக்கு, வருஷம் பிள்ளைங்க இங்க வந்துட்டு போவாங்க. அது எல்லாமே நீங்க வந்து பொதுவாக கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க வந்து அந்த 6 வருஷ ஜெர்னில கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். லிவிங் எக்ஸ்பென்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்ஜெட்னு ஓவரால் பார்த்தீங்கன்னா நெருக்கி 37-38 லட்சம் வரும். அடுத்து ஹாஸ்டல். ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் இங்க 1,30,000 ரூபாய் பெர் இயர் இருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து தனித்தனியா ஃபெசிலிட்டிஸே இருக்கு. அது மாதிரி மெஸ்ஸும் வந்து $1,200 பெர் இயர். அது மாதிரி மந்த்லி பே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் $120 பே பண்ணலாம். சப்போஸ் நீங்களே செல்ஃப் குக் பண்ணணும்னாலும் அந்த ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ இதை தவிர அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்களா இந்த யூனிவர்சிட்டினா, நீங்க எப்போ அப்ளை பண்றீங்களோ அது பொறுத்து. சப்போஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை, இதை தவிர நமக்கு ஆரன்பர்க் இருக்கு, கெமரோ இருக்கு, சமாரா ஆப்ஷன்ஸும் இருக்கு. பட் டிபெண்ட்ஸ் நீங்க எப்போ அப்ளை பண்றீங்கன்னு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மெஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியை நீங்க பார்க்கலாம். அநேகமா அந்த வீடியோல நான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னமும் கொஞ்சம் queries இருந்தாலும் சொல்லுங்க. எங்களோட சர்வீஸ் சார்ஜஸை பத்தி நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க வந்து ரீசனபிள் சர்வீஸ் சார்ஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் சார்ஜ் பண்ணுவோம். உங்களோட என்டையர் 6 இயர் ஜேர்னில பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் சார்ஜஸ் எல்லாமே, அதாவது ஒரு யூனிவர்சிட்டி செலக்ஷன்ல இருந்து அப்ளை பண்ணி இன்விடேஷன் லெட்டர் எடுக்கட்டும், உங்க டாக்குமெண்டேஷன் டிரான்ஸ்லேட் பண்ணி, உங்க பிக்கப் இங்கிருந்து பிக்கப் பண்ணி அங்க ஹாஸ்டல் இதுல இருந்தும் உங்களை பிக்கப் பண்ணி ஹாஸ்டல்ல போய் பூரா டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்றது, சிம் கார்டு கொடுக்கறது, அங்க லோக்கல் கார்டியன் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அது மாதிரி என்டையர் 6 இயர் ஜேர்னி நீங்க இங்க வந்தும் எஃப்எம்ஜிஓ நெக்ஸ்ட் எக்ஸாமோ எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு எம்பிபிஎஸ் பூரா டாக்டர் ஆகிற வரைக்கும் எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு நாங்கள் சர்வீஸ் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 85,000 + GST சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி பிரேக்கப்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சரி இந்த யூனிவர்சிட்டி தான் ப்ராசஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா யூ கேன் ரெஜிஸ்டர் வித் அஸ் ஃபார் 10,000 rupees. நாட் பர்டிகுலர் அந்த யூனிவர்சிட்டி, உங்களுக்கு ஒரு 3 நாள் யூனிவர்சிட்டி ஒரு பேக்கப் வைக்கணும்னாலும் நீங்க ப்ராசஸ் பண்ணலாம். தென் உங்களுக்கு வந்து அங்கிருந்து இன்விடேஷன் லெட்டர் வரும்போது 20,000. அப்புறம் உங்களுக்கு அங்க எக்ஸாம் இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதுக்குமே நாங்க வந்து ஃபுல்லா கைடன்ஸ் கொடுத்துருவோம். 98% ஆஃப் த காலேஜ் அஷ்யூர்ட் சீட் வந்துடும். எங்க உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் நாங்க அதுக்கு வந்து சொல்லிடுவோம், இங்க ஒரு பேக்கப் காலேஜ் வச்சுக்கோங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட விசா வந்த பிறகு த ரிமைனிங் அமௌண்ட் வி யூஸ் டு கலெக்ட். எனி queries ஏதாவது டவுட் இருந்தாங்கனாலும் நீங்க கொடுத்துருக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி எல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.